காவிரி நீர் குடித்து செப்புகின்ற கண்ணி தமிழ் தித்திக்கும். அது கல்லையும் கனிவிக்கும் சர்க்கரை போல் இனிக்கும். சொன்னாலே நாம் மண்ணுக்கும் கேட்டாலே செவிசாய்க்கும். எதற்காகவும் அடியாத வானமாயிருக்கும். வேறு எவராலும் தொட முடியாத தூரமாயிருக்கும். தேவருக்கெல்லாம் வேதமாயிருக்கும். அதை தெரிந்தும் மறைப்போனுக்கு அந்த தெய்வமே வந்து எதிரில் நிற்கும். அத்தகைய பெருமையால் நாவசைத்து நான் இசைக்கும் நற்றமிழே, நலம் பெறுவாய் வளமுடனே வாழ்த்துவனே என் தமிழ் அன்னையே. தமிழ் என்னும் அன்னை, தமிழ் என்னும் தாய்மடியில் அவதரித்த முத்தான பாத்திரம். கர்நாடக தமிழ் பத்திரிகை சங்கத்தின் அறம் காக்கும் முத்துமணி என்னும் கதாபாத்திரம். தங்கமே போதும் என்று புரியாத பொய் உலகில், தங்கமே போதும் என்று புரியாத பொய் உலகில் அங்கமே தமிழ் என்று வாழும் தமிழறிஞர். குளத்திலே பூ மலர்ந்தால் அந்த குளத்திற்கு பெருமை. குளத்திலே பூ மலர்ந்தால் அந்த குளத்திற்கு பெருமை. தமிழ் களத்திலே நீங்கள் இருந்தால் தமிழ் இனத்திற்கே பெருமை. இந்த இப்படி தமிழனாய் புனிதனாய் எங்கள் இதயத்தில் வாழும் மதிப்பிற்குரிய ஐயா முத்துமணி நன்னன் அவர்களே, பத்திரிகையாளர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். குறிக்கோளோட தான் செயல்படுவாங்க. ஆனா அதை படிக்கிறவர்கள் பல பேர் பலவிதமா யோசிப்பான். ஒருத்தனுக்கு கசப்புனா பிடிக்கும், ஒருத்தனுக்கு இனிப்புனா பிடிக்கும், ஒருத்தனுக்கு புளிப்புனா பிடிக்கும், ஒருத்தனுக்கு கவர்ச்சி இருந்தாதான் பிடிக்கும். இப்படி அனைவரையும் கவரும் வகையில் கலப்படம் இல்லாத தமிழ், கலப்படம் இல்லாத தமிழையும் அறத்தையும் பின்பற்றி அனைவரும் விரும்பும்படி எழுதணும்னா ரொம்ப கடினம். அதை அந்த கடினமான தொழிலை எடுத்து செய்யும் பத்திரிகையாளர் சங்க பொறுப்பாளர்களே மற்றும் வடித்த தேன் என்றாலும் உடைத்த கரும்பென்றாலும் எனக்கு பிடித்தது தமிழே என தமிழ் உணர்வாய் வந்திருக்கும் ஐயா கருணாகரன் அவர்களே, பூவல்லி உள்ளங்கை குளிர்ந்தாற்போல், பொன்னல்லி உள்ளம் குளிர்ந்தாற்போல் வரவேற்புரையாற்றிய ஐயா சங்கரதாஸ் அவர்களே, பொன்னோ மணியோ அணிந்து மகிழும் செல்வந்தர் எல்லாம், பொன்னும் மணியும் அணிந்து மகிழும் செல்வந்தர் எல்லாம் மண்ணில் வாழும் வரை மட்டுமே உயிர் வாழ்வார்கள். மண்ணில் வாழும் மட்டுமே உயிர் வாழ்வார். ஆனால் இன்தமிழ் என் தமிழ் செந்தமிழ் முத்தமிழ் வாழ தமிழுக்காக தொண்டு செய்வோர் எல்லாம் விண்ணும் மண்ணும் உயிர் வாழும் வரை உயிர் வாழ்வார்கள். இப்படி இதயக்கனி நாயகரின் கைவிரல் பட்டு இப்போ எங்களுக்கெல்லாம் புதிய கனியாக எங்கள் முன் அமர்ந்திருக்கும் முனைவர் ஐயா எஸ்.டி. குமார் அவர்களே, அரிசி வெந்த பின் சோறு ஆகிறது, அதை பரிமாறிய பின் பசி ஆறுகிறது. இது புரிந்தவர்களுக்கு அதுவே ருசியாகிறது. இப்படி ரசிக்க ருசிக்க வந்திருக்கும் என் அன்பு சபையோரே மற்றும் பூவினும் மெல்லிய பேரழகாய் வந்திருக்கும் என் சகோதரி அவர்களே, வள்ளுவன் வாழ்த்திய எழில் வளத்தில் வண்ண தமிழ் வாழும் புதுமை மண்களத்தில் கலைமகள் கண்டெடுத்த கவி மலரே, கவி குயிலுக்கு அடிமையான சுப்பு ரத்தினமே, தமிழுக்கு தொண்டன் பாரதி, அந்த பாரதிக்கு தொண்டன் பாரதிதாசன், தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே, தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை, முத்தமிழ் நாட்டு மானம் பெரிதன்று மூச்சு பெரிதில்லை கான், தமிழாய்ந்த தமிழான்தான் தமிழ்நாட்டின் முதல் அமைச்சராய் வருதல் வேண்டும் என்று இறக்க வைத்த இறைவனையே நின்று ரசிக்க வைத்த கவிநயம்.
கண்ணுக்கு கருவிழி அழகு, கன்னி தமிழுக்கு உன் கவிதைத்தானே அழகு. வைரத்துக்கு விலை இல்லை, உன் வரிகளுக்கு அது இணை இல்லை. வானிலே சூரியன் வந்த பிறகுதான் பூமிக்கு பகலானது. வானிலே சந்திரன் வந்த பிறகுதான் இருளுக்கு ஒளி வந்தது. சிப்பிக்குள் முத்து வந்த பிறகுதான் அந்த சிப்பிக்கே மதிப்பு வந்தது. அதை போல தமிழுக்காக உன் கவிதை வந்த பிறகுதான் தமிழுக்கே பெரும் மதிப்பு வந்தது. இப்படி நீ பிறந்த நாள் உலக தமிழ் நாள், நீ வந்த முதல் வாரம் உலக தமிழ் வாரம். பொங்கி வரும் காவிரி போல் மங்காத புகழ்வனுக்கு வாழியவே, பொங்கி வரும் காவிரி போல் மங்காத புகழ்வனுக்கு வாழியவே. பாரதிதாசன் பிறந்த நாள் உலக தமிழ் நாள் வாழியவே, உலக தமிழ் வாரம் வாழியவே. அடுத்து மே தினம். தேன் சிந்தும் பூக்களை கண்டு யாவரும் வியக்கிறார்கள். ஆனால் வியர்வை சிந்தும் உழைப்பாளர்களை கண்டு யாராவது சிந்திக்கிறார்களா? மனிதனாய் பிறந்த நாம் அனைவருமே சாதிக்க பிறந்தவர்கள் தான். என்ன, அதற்கான உற்சாகமும் நம்பிக்கையும் சிலரிடம்தான் உள்ளது. இப்படி தூங்கிக் கொண்டிருக்கும் ஆற்றல்களை தட்டி எழுப்பினால் அவர்களும் விஸ்வரூபம் எடுப்பார்கள். அதற்கான அடையாளம் தான் இந்த மே தினம். அனைவருக்கும் மே தினம் வாழ்த்து கூறி, விளைச்சல் கொண்ட மண் வளமும் மகிழ்ச்சி கொண்ட மக்களும், விளைச்சல் கொண்ட மண் வளமும் மகிழ்ச்சி கொண்ட மக்களும், வீழ்ச்சி அடையாத செல்வமும் கொண்ட புதியதோர் உலகம் செய்வோம் என்று சிந்தனை சிறகடித்து பறக்க வந்திருக்கிறார் ஐயா முனைவர் S.D. குமார் அவர்களை அன்போடு அழைத்து என் உரை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கிருக்கின்ற தமிழ் ஆர்வலர்களுக்கும் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்ற நீண்ட நாள் எனது நண்பரான திரு HAL தமிழ் அமைப்பை சேர்ந்த ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக கொண்டாடி தமிழர்கள் மத்தியிலே ஒரு புது கோணத்தை உருவாக்கி கொண்டு வருகின்ற என் நெஞ்சிலே என்றைக்கும் இடம் பிடித்திருக்கின்ற ஐயா முத்துமணி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இங்கே எனக்கு ஒரு வியாதி உண்டு. கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தால் என்னுடைய வேகமும் அதிகமாக இருக்கும். ஆகவே என்னை பொறுத்தவரையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைப்பு உயர்ந்த தலைப்பு, புதியதோர் உலகம் செய்வோம். அது பெருமகனார் பாரதிதாசன் தந்த தலைப்பு. அதே அடிப்படையில் இங்கே இந்த நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த நிகழ்வில் எனக்கும் வாய்ப்பு வழங்கி மிக்க மீண்டும் நன்றியை தெரிவித்து, புதியதோர் உலகம் செய்வோம் என்கின்ற நேரத்தினிலே இந்த 4ஆம் தேதிக்கு பிறகு தெரியும் யார் புதியதோர் உலகம் செய்கிறார்கள் என்று. அதனால அந்த புதியதோர் உலகம் எப்போ வருதோ, ஆனால் நாம் கர்நாடக தமிழர்களுக்கு ஒரு புதிய உலகத்தை படைக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். ஏனெனில் என்னை பொறுத்தவரையிலே இங்கே கன்னட தமிழர்கள் ஒற்றுமை மேம்படுத்த வேண்டும். தமிழர்களும் கன்னடர்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கான வழிவகைகளை நாம் காண வேண்டும். தமிழர்கள் தங்கள் அடையாளத்தை விட்டுக் கொடுக்க கூடாது. தமிழர்கள் தங்களுடைய தமிழ் வழியை என்றைக்கும் மறக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் என்னை நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய தினம் பாவேந்தர் அவர்களுடைய ஒரு விழாவிலே அவரை பற்றி பேசுகின்ற வாய்ப்பு இங்கே ஏற்கனவே அனைவரும் பேசி இருக்கின்றார்கள்.
இன்றைக்கு மே தினமாகவும் இருக்கின்றது. 18ஆம் நூற்றாண்டிலே 19ஆம் நூற்றாண்டிலே தான் முதலாக அமெரிக்காவிலே 18 மணி நேர வேலை வாய்ப்பை கண்டித்து அதை 10 மணி நேரமாக ஆக்க வேண்டும் என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி போராடினார்கள். ஆனால் அந்த அமைப்பை முதலாளி வர்க்கம் அன்றைக்கு சிதைத்து விட்டது. அதன் பிறகு 1830ஆம் ஆண்டு காலகட்டத்திலே மீண்டும் அந்த குரல் எழுப்பப்பட்டது, நசுக்கப்பட்டது. அதன் பிறகு மீண்டும் 1834ஆம் ஆண்டு மீண்டும் இந்த குரல் எழுப்பப்பட்டது. அந்த குரல் எழுப்பப்பட்ட நேரத்திலே தச்சு தொழிலாளர்களும் பல்வேறு தொழில் அமைப்புகளும் ரயில்வே தொழிலாளர்களுமாக சேர்ந்து 8 மணி நேரமாக ஆக்க வேண்டும் என்று ஒரு தங்களுடைய கருத்தை வலியுறுத்தினார்கள். அப்பொழுது அது நிலைப்படுத்தப்படவில்லை. மீண்டும் இந்த கனல் எரிந்து கொண்டே வந்தது, அது அணையவில்லை. தொழிலாளர்களுக்காக ஒரு குரல் எங்கேயுமே அவர்களுடைய வேதனை வலி அது தொடர்ந்து கொண்டே இருந்து அது மெல்பர்ன் நகரிலே நடைபெற்ற அந்த கட்டிட தொழிலாளர்களால் 8 மணி நேர வேலையை உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த போராட்டக்களம் சாதாரணமாக நடைபெறவில்லை. பலர் தூக்கிலிடப்பட்டு அந்த முதலாளிகளால் கொல்லப்பட்டார்கள். அன்று பிதுங்கியதே அந்த விழிகள் தூக்கிலிடப்பட்ட பொழுது அந்த பிதுங்கிய விழிகளிலே விளைந்த வெளிச்சம்தான் மே தினம். அன்றைக்கு தூக்கிலிடப்பட்டார்கள் அவர்கள். தொழிலாளர்களுக்காக போராடிய ஒரே காரணத்திற்காக முதலாளி வர்க்கம் அவர்களை தூக்கிலிட்டார்கள். அதன் பிறகு அது இருந்தாலும் ஒரு சில பகுதியிலே அந்த கட்டிட தொழிலாளர்களால் ஏற்பட்ட விளைவு அது பரவலாக்கப்பட்டது. அதன் பிறகு கார்ல் மார்க்ஸ் அவர்கள் வந்தார். ஜார்ஜ் மன்னருடைய அந்த கொடுமையை எதிர்த்து வேலை வாய்ப்பில் 8 மணி நேரம் ஆக்க வேண்டும் என்பதற்காக ஜார்ஜ் மன்னரை எதிர்த்து கார்ல் மார்க்ஸ் போன்றவர்கள் எல்லாம் மார்க்சிய தத்துவத்தை விதைக்கக்கூடிய வகையிலே தொழிலாளர்களுடைய வர்க்க போராட்டத்தை துவக்கினார்கள். லெனின் அவர்கள் வந்தார்கள். இப்படி இவர்களெல்லாம் வந்து தொழிலாளர்களுக்காக பாடுபட்டு மார்க்சிய சிந்தனையின் அடிப்படையிலே மட்டுமல்லாமல் லெனினிச சிந்தனையின் அடிப்படை மட்டுமல்லாமல் தொழிலாளர்களுக்காக அந்த கம்யூனிசத்தின் சிந்தனையிலே அவர்கள் போராடினார்கள், களங்கண்டார்கள், வெற்றி பெற்றார்கள். அதை இன்றைக்கு நாம் மே தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த இரத்த சாட்சிகளை நாம் பார்ப்போமே, ஆனால் இன்றைக்கும் நாம் மிகவும் எந்த அளவுக்கு நாம் அதில் வேதனைப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை அறியும் பொழுது உண்மையிலே நமக்கும் அந்த வேதனையிலே பங்கேற்கக்கூடிய ஒன்று துடிப்புத்தான் இன்றைய மே தினம். இன்றைய மே தின நிகழ்ச்சியிலே இப்படி பல்வேறு கருத்துக்களும் நம்மில் பொதிந்து கிடைக்கிறது. இங்கே நான் ஆரம்ப கட்டத்திலே குறிப்பிட்டதை போல புதியதோர் உலகம் செய்வோம் என்று சொன்னவோடு நான் வெறும் தமிழை மட்டும் தமிழர்களை மட்டும் பேச மட்டும் வரவில்லை. இங்கே புதியதோர் உலகம் செய்வதற்கு நிறைய இருக்கின்றது. விஞ்ஞான தொழில்முறை இருக்கின்றது. இன்றைக்கு நவீன விஞ்ஞானம் களம் காண்டு கொண்டிருக்கிறது, ஏஐ சிஸ்டம் என்று. அதிலே இன்றைக்கு தமிழர்கள் நாம் முன்னேற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். இதுதான் புதியதோர் உலகத்தை நாம் காணக்கூடிய காட்சிகள். அப்படி தமிழர்களுடைய வாழ்வியலிலே இன்றைய தினம் அறிவியல் பூர்வமாக நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும். அறிவியல் பூர்வமாக நாம் முன்னேற்றம் அடைந்தால்தான் தொழிலாளர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு வளர்ச்சியிலே நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும். இங்குள்ள தமிழர்கள் நான் ஏற்கனவே ஆரம்ப காலகட்டத்திலே குறிப்பிட்டதை போல மலேசிய சிங்கப்பூர் தமிழர்களைப் போல நாம் வளமாகவும் வலுவாகவும் அந்த மண்ணை சார்ந்த அவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதே வாழ்வியல் முறையை இங்கே கர்நாடகத்திலே நாம் கொண்டு வந்து இங்கிருக்கின்ற தமிழர்களுடைய வாழ்வியல் முறையினுடைய தரத்தை நாம் உயர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அந்த பொது நிகழ்வை நாம் கொண்டாட வேண்டுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றோம். ஆக அந்த புதியதோர் உலகம் என்பது தமிழர்களுக்கு இன்றைய தினம் ஒரு புது பார்வையை தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். காரணம், இந்த புது பார்வை என்பது இங்குள்ள தமிழர்கள் எல்லாம் ஒன்றாதல் வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நன்றாக இருக்க முடியும். இந்த ஒன்றுபட்டு வாழ வேண்டும். அவர் இவரை திட்டுவது, இவர் அவரை திட்டுவது, அவர் வந்தால் இவருக்கு பாதிப்பு, இவர் வந்தால் அவருக்கு பாதிப்பு, எவராலும் எவருக்கும் பாதிப்பு இல்லை. எவன் ஒருவன் தனியாக நின்றோ துணையாக நின்றோ தன்னுடைய கொள்கைகளை உறுதியாக செல்கிறானோ அவன் என்றைக்கும் நிச்சயம் வெற்றி பெறுவான். அப்படி வெற்றி காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டுதான்
எதிர்காலத்தினிலே தமிழர்களுடைய வாழ்வியல் முறையிலே நாம் செழுமைப்படுத்துவதற்காக நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்றைக்கு என்னுடைய தலைப்பிலே புதியதோர் உலகம் செய்வோம் என்று சொன்னால் அப்பேற்பட்ட உலகத்தை தான் நான் காண்கிறேன். ஏனென்றால் நமக்கு கவிஞர்களெல்லாம் தமிழிலே காற்றாற்று வெள்ளமாக மட்டுமல்ல, தேன் தமிழிலே அள்ளி தெளித்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த தமிழை பருகி நாம் உண்மையிலே இன்றைக்கு அந்த தமிழை பருகியதால் தான் இன்றைக்கு அவருக்கு அந்த பெருமையை நாம் சூட்டி கொண்டிருக்கின்றோம். நான் அந்த படைப்புகளுக்குள் செல்லவில்லை. காரணம், நான் அது ஒரு தனி, எனக்கு பாரதிதாசனை பற்றி பேசுங்கள் என்று சொல்லியிருந்தால் அந்த தலைப்புக்குள்ளே நான் சென்றிருப்பேன். எனக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு புதியதோர் உலகம் செய்வோம். ஆக புதியதோர் உலகம் செய்வோம் என்று சொன்னால் இது மே தினம் என்பதால் கடந்த காலத்திலே மே தினத்திலே எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்தித்தோம். இந்த மே தினம் பெறுவதற்கு எவ்வளவு துன்பங்களை நம்மவர்கள் அனுபவித்தார்கள். அந்த தொழிலாளர்கள் தினம் இன்றைய தினம் பெருமையோடும் பெருமிதத்தோடும் நாம் கொண்டாடுகின்றோம் என்று உண்மையிலே சொல்வதிலே நான் பெருமைப்படுகின்றேன். அதே போல அந்த புதியதோர் உலகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல தமிழர்கள் ஒன்றுபடுதல் வேண்டும். ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னார், ஆளுமை என்பது எல்லோருமே ஆளுமைதான். தனி மனிதன் யாருமே தன்னை ஆளுமை என்று நினைத்து கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆளுமை உண்டு. அத்தனை ஆளுமைகளும் ஒன்று சேரும்பொழுதுதான் அது மிகப்பெரிய வெற்றியாக மாறுகிறது. இவர் வேண்டாம், அவர் வேண்டாம், இவர் வேண்டும், இவர் வேண்டாம் என்று சொல்லுவேனால் அந்த ஆளுமை சீரழிந்துவிடும், சிதறிவிடும். ஆனால் எல்லா நண்பர்களையும் ஒன்று கூட்டி எல்லோரையும் அரவணைத்து எல்லோரிடமும் பண்பாக பழகி பேசி அதை நாம் செய்வோமே ஆனால் நிச்சயம் நாம் வெற்றி பெறுவோம். அந்த வெற்றி தளத்திலே இன்றைக்கு தொடர்ந்து தமிழ் பணிகளை மிகவும் நேர்த்தியாக அழகாக, நேர்த்தி என்றாலும் ஒன்றுதான், அழகென்றாலும் ஒன்றுதான், அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் என்கின்ற காரணத்தினால், முத்துமணி அவர்களை பாராட்ட வேண்டும் என்ற காரணத்தினால் தான் அதை இருமுறை சொன்னேன். ஆக மிக சிறப்பாக இப்பேற்பட்ட நிகழ்வுகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். இங்கே தமிழர் நாள் என்று சொன்னார்கள். அது அரசாங்கத்துக்கு இவர்கள் முறையாக கோரிக்கை வைத்து அதை நிறைவு பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேட்கை, என்னுடைய ஆசை. தமிழர்களுக்கு ஒரு நாள் வேண்டும். அதை அரசு தான் அங்கீகரிப்பதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அந்த வாய்ப்பை உருவாக்குவதற்கு இங்குள்ள தமிழர்கள், ஐயா போன்றவர்களெல்லாம் அதை முன்னின்று எடுத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.